ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வேஸ். இன்றைக்கி கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் எடுத்துக்கலாம். வானல் ஹீட் ஆனதும் ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலப்பருப்பு ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது அதே சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் தனித்தனியாக சேர்த்துருக்கோம். பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்திருக்கேன், உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுவும் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஆற வச்சிடலாம். இருக்கட்டும். அதே வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 6-7 வரமிளகாய் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதான். இப்போது 5 பல் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக புளி எடுத்துக்கிறேன். இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இந்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 2 நாளைக்கு முந்தையே நான் பறித்து நிழல்லே காய வச்சு வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கரெக்டு. பாருங்கள், உடைச்சா இப்படி உடையுது. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலையை மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா இது ரைஸுக்கும் சாப்பிட்றதுனால கொஞ்சம் குறைன்னு அரைக்க போகிறோம். அரைச்சாச்சு. இப்போது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க எல்லா பொருளையும் இப்போ உள்ளே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. ஓப்பன் பண்ணலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. பொடியை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. பல நாளுக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். கருவேப்பிலை எவ்வளோ நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்களும் கருவேப்பிலை பொடியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.